ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். இப்போ நம்ம முட்டையை வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி வாயில் வச்சதும் கரைகிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 3 முட்டையை நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். இது நாட்டுக்கோழி முட்டை, பிராய்லர் கோழி முட்டை, எந்த முட்டை வேணாலும் சேர்த்துக்கோங்க. முட்டையை உடச்சி சேர்த்ததும் இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கூட கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதும் இப்போ இதோட இனிப்புக்காக சீனி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். இது கிராம் கணக்கில் 100 கிராம் வரும். இப்போ சீனியை இதோடு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சீனியை சேர்த்ததும் ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் இந்த முட்டை நல்லா நுர பொங்க வரும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்வீட் நல்லா சாஃப்டாக, நல்லா ஜெல்லி மாதிரி வாயில் வச்சதும் கரைகிற மாதிரி சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் 15 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்தேன். இப்போ பாருங்கள், முட்டையோட கலரே மாறி இப்போ நல்லா ஒயிட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதோட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் காய்ச்சின பால், காய்க்காத பால், எந்த பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததும் இதை மெதுவாக கலந்து விடுங்க. நல்லா ஸ்பீடாக கலந்து விடக்கூடாது. பாலோட அளவு 200 ml எடுத்திருக்கேன். பால் எடுக்கிறதும் கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. முட்டையோட வாசனை அதிகமாக வருங்கிறதுனால நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெய் எல்லா இடமும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதே பாத்திரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த முட்டை, பால் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றி எடுத்ததும் இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ நடுவில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கிறேன். இப்போ நாம் ஊற்றி வச்ச அந்த முட்டையை இது மேலே வச்சுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தோட மேலவே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். அது மேலவே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து டைட்டாக இருக்கிற மாதிரி செய்து வச்சுக்கலாம். இப்போ இட்லி தட்டை போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இது வேகிறதுக்கு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் இதை 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். பார்க்கலாம் இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. நல்லாவே வெந்திருக்கு. இதை இப்போ நாம் இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்ததும் கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறுனதும் அதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சும் எடுத்தாச்சு. கத்தி எடுத்து இந்த மாதிரி ஓரங்களில் அப்படியே எடுத்து விட்டுருங்க. நம்ம பாத்திரத்தில் கவுத்தி எடுக்கும்போது அது சூப்பராக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பராக ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.